السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பில் தொடராக ஈமானுடைய ஒவ்வொரு கிளையையும் பற்றி விளங்கி கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய 17வது இந்த அமர்வில் ஈமானுடைய கிளைகளில் மிக முக்கியமான ஒரு கிளையாகிய ரஜா எனப்படக்கூடிய ஒரு கிளையை பற்றி ஒரு சில அடிப்படைகளை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு முயற்சிப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட இடங்களில் முஃமின்களுடைய பண்புகளில் ஒன்றாக முஃமின்கள் செய்யக்கூடிய அவங்களோட உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜா எனப்படக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். ஒரு முஃமின் தன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் வைப்பது, ஒரு முஃமின் தன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் வைப்பது, அல்லாஹ்விடமிருந்தே அனைத்தையும் அவன் எதிர்பார்ப்பது என்ற அர்த்தத்தில் ரஜா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜா என்ற, அதாவது அல்லாஹுவை எதிர்பார்த்திருத்தல், அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்திருத்தல் போன்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளில் ரஜா என்ற வார்த்தையை தவிர தமா, ரகபு போன்ற வார்த்தைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கிறதை நாங்கள் காண முடிகின்றது. இந்த ரஜா என்ற இந்த விடயத்தை நாங்கள் விளங்கி கொள்றதுக்கு முதலாவது அடிப்படை என்னென்னு சொன்னால், இது ஒரு மனிதன் உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். எங்களோட கடைசியாக நாங்கள் பார்த்த அந்த ஈமானுடைய கிளைகளுடைய பகுதியில் ஹவுஃப் எனப்படக்கூடிய அச்சம், அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வை பயப்படுதல் எனப்படக்கூடிய ஒரு வணக்கத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே வணக்கத்தோடு இணைத்து செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக இந்த ரஜா எனப்படக்கூடிய வணக்கம் காணப்படுகின்றது. இது நாங்கள் எங்களோட உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் இந்த ஹவுஃபை பற்றி, அல்லாஹ்வை அஞ்சுறதை பற்றி பேசக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மாதிரி பெரும்பாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜா என்றதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உலா யர்ஜூன ரஹ்மதஹு வ யகாஃபூன அதாப, அந்த நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் அவங்க அல்லாஹுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்திருப்பாங்க, வ யகாஃபூன அதாபஹு, அவனுடைய தண்டனை அவங்க பயந்திருப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜா ஹவுஃப் ஆகிய ரெண்டு விடயங்களையும் அல்லாஹ் விளக்கி ஒன்றிணைத்து கூறுறதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் முஃமின்களை பற்றி சொல்கிற நேரத்தில் உலாயிக யர்ஜூன ரஹ்மத் அல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்திருப்பாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, யாரெல்லாம் தன்னுடைய ரப்பை சந்திக்கிறதை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, ரஜாவோடு இருக்கிறாங்களோ, அவங்க நல்ல அமல்களில் ஈடுபடட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பை வணங்குற விடயத்தில் வேற யாரையும் இணை கற்பிக்காமல் இருக்கட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வணக்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இந்த ரஜா என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வெளிப்படுறதை நாங்கள் காண முடிகின்றது. முதலாவது, பொதுவாக எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலையும் இந்த ரஜா எனப்படக்கூடிய வணக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருப்பது அவசியமாகின்றது. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு முஃமின் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டே இருப்பது கடமையாக இருக்கின்றது. இந்த ரஜா என்பது இல்லாமல் போகிறது அது ஒரு வழிகேடாக மாறுது. அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான்,
அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று ஒரு மனிதன் நிராசையை உணர்றது என்பது அது வழிகேடாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் வமை யக்னது மிர் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லா ضالூன், வழிகட்டு போனவர்களை தவிர அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடையக்கூடிய வேறு யார் இருப்பாங்க என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்குறான். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்திருப்பது கடமையாக இருக்குது. இது முதலாவது கட்டம். இரண்டாவது கட்டம், ஒரு முஃமின் தன்னுடைய எல்லா வணக்கங்களின் போதும் இந்த ரஜா எனப்படக்கூடிய அந்த வணக்கத்தை அவன் உள்ளத்தால் செய்ய வேண்டி இருக்கின்றது. நாங்கள் கடைசியாக ஹௌஃபை பற்றி பேசுகிற நேரத்தில் நாங்கள் சொன்னோம், ஒரு முஃமினுடைய எல்லா வணக்கங்களையும் அவன் செய்யும் போது 3 விஷயங்கள் அவன் உள்ளத்தில் இருக்கணும். ஒன்று, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய அன்புல அல்லாஹ்வுடைய மன்னிப்புல அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்று அவன் எதிர்பார்த்தவனாக ஆதரவு வைத்தவனாக இருக்கணும். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய மேல மஹப்பத் அவனுக்கு இருக்கணும். எனவே எந்த வணக்கத்தை செய்யும் போதும் இந்த 3 விடயங்களும் கட்டாயம் அவசியம் என்ற விஷயத்தை நாங்கள் கடைசியாக ஹௌஃபை பற்றி பேசுகிற நேரத்தில் சொன்னோம். எனவே அதில் ஒன்றாக இந்த ரஜா இருக்கின்றது. எனவே இது பொதுவாக வணக்கங்களின் போது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மூன்றாவது பகுதியாக துவா கேட்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்து துவா கேட்கிற நேரத்தில் இந்த ரஜா எனப்படக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு, அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நான் கேட்கிறத தருவான் என்ற எதிர்பார்ப்பு அவனிடத்தில் கட்டாயம் இருக்கணும். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவாவை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அவங்களோட ரப்பை அழைப்பாங்க. ஹௌஃபன் வ தமஅன், பயத்தோடும் எதிர்பார்ப்போடும், அதாவது ஆசையோடும் அவங்க அழைப்பாங்க. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபிமார்களை பற்றி சொல்ற நேரத்தில் வயதுஊனனா ரகபன் வ ரஹபா, அந்த முஃமினான அந்த நபிமார்கள் அவங்க அல்லாஹ்வை ரகபன் வ ரஹபா, பயத்தோடும் அவங்க ஆசையோடும் அல்லாஹ்வை அழைப்பாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவை பற்றி சொல்லக்கூடிய பல இடங்கள் இந்த விதம் என்று சொல்லி காட்டுறேன். எனவே பொதுவாக எங்களுடைய துவா வணக்கங்களில் பொதுவாக ரஜா இருப்பதோட குறிப்பாக நாங்கள் துவா கேட்குற நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையோட அந்த எதிர்பார்ப்போடு அந்த நல்லெண்ணத்தோடு நாங்கள் துவா கேட்கறது கட்டாயமாக இருக்கின்றது. அதே போன்று 4வது பகுதியாக இந்த ரஜாவுடைய வடிவங்களில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்கிற அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது கடமையாக இருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது, ஒரு முஃமின் வாழும்போது நான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற எதிர்பார்ப்பு அவனிடத்தில் கட்டாயம் இருக்கணும் என்றதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. எனவே தான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், வமன்கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, யாரெல்லாம் தன்னுடைய ரப்பை சந்திப்பதை ஆதரவு வைக்கிறாங்களோ எதிர்பார்க்குறாங்களோ எனவே அவங்க நல்ல அமல்களில் ஈடுபடட்டும், அவங்க இணை வைக்காமல் இருக்கட்டும்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறது எதிர்பார்க்கிறது இதுவும் ரஜாவில் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கின்றது இடத்துல, மனிதர்களிடத்தில் அல்லாஹ் அதாவது படைப்புகளிடத்தில் எங்களோட எதிர்பார்ப்புகளை வைக்க இயலுமா? இப்போ நாங்கள் முன்னுக்குள்ள பகுதிகளை நாங்கள் சொன்னோம் ரஜா என்பது ஒரு வணக்கம் என்று நாங்கள் சொன்னோம். எனவே எதிர்பார்ப்பு, ஒரு மனிதன் எதிர்பார்ப்பு வைப்பது என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னோம். எனவே அப்படியாக இருந்தால் இன்று நாங்கள் பரவலாக ஏனைய மனிதர்களிடம் சில எதிர்பார்ப்புகள் நாங்கள் வைக்கிறோம். எனவே அது வணக்கமாகுமா, அப்படி என்றால் அது இணை வைப்பாகுமா என்ற கேள்வி எங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. இதை நாங்கள் சில அடிப்படைகள் மூலமாக விளங்கிக் கொள்ளணும். முதலாவது, இந்த உலகத்தில் எங்களோட எல்லா எதிர்பார்ப்புகளையும் தனித்து நின்று நிறைவேற்றக்கூடிய அந்த சக்தி அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் எந்த எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் தனித்து நின்று நிறைவேற்றக்கூடிய சக்தி அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. அவன் தான் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நிறைவேற்றி தரக்கூடியவன். ஆனால் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய படைப்புக்களில் யாரிடத்திலையும் தன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக வைக்க முடியாது. படைப்புக்கள் யாராக இருந்தாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்பார்ப்பை படைப்புக்களிடத்தில் முழுமையாக வைக்கும் போது அது இணை வைப்பாக மாறும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பில் சில ஆற்றல்களை வழங்கியிருக்கின்றான்.
எனவே அந்த ஆற்றல்களுக்கு உட்பட்ட அமைப்பில் அவரிடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை இயல்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றது என்பது அது இணை வைப்பாக மாறமாட்டாது. அது இணை வைப்பாக மாறமாட்டாது. நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் அதில் 2 விஷயம் நாங்கள் கவனிக்கணும். ஒன்று, அவருடைய ஆற்றலுக்கு உட்பட்ட விஷயங்களில் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறத மார்க்கம் எங்களுக்கு அனுமதிச்சிருக்கின்றது. 2வது, நாங்கள் அவரிடமிருந்து அதை எதிர்பார்க்கும் போது அவரால் அதனை நிறைவேற்றி தர முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். அல்லாஹ் நாடினாலே தவிர என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்கணும். அவரால் தனிச்சு நிறைவேற்ற முடியாது. இந்த 2 அடிப்படைகளை விளங்கி கொண்டு நாங்கள் மனிதர்களிடமிருந்து ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கிறது பிழை இல்லை என்றதான் எங்களுக்கு குர்ஆன் சுன்னாஹ் மூலமாக விளங்கி கொள்ள முடியுமா இருக்கின்றது. அடுத்தது இன்னொரு பகுதி இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கின்றது. ஒரு மனிதன் அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய அன்பை இவன் எதிர்பார்க்கின்ற அந்த நேரத்தில் வெறுமனே வெட்டியாக இருந்து கொண்டு அல்லது பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவான், அல்லாஹ் என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று அமல்கள் இல்லாமல் எதிர்பார்க்கின்றது இது பிழையான வழிமுறை. அப்படி மார்க்கம் எங்களுக்கு காட்டித்தல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற மாதிரி ஃபமன்கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹ், யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திக்கிறதை எதிர்பார்க்குறாங்களோ ஆதரவு வைக்கிறாங்களோ அவங்க அமல் செய்யட்டும் என்று அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறார். எனவே இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிற மாதிரி அமல் இல்லாமல் ரஜா என்றது இல்லை. ஒரு மனிதன் அமலே செய்யாமல் அவன் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் எதிர்பார்க்கின்றது பிழை என்றது அவங்க ஒரு இந்த வசனம் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு தான் நாங்கள் அரபுல தமன்னி என்று சொல்லுவாங்க. ஒரு மனிதன் வெறுமனே எதிர்பார்ப்புகள், நியாயம் இல்லாமல் வெறுமனே எதிர்பார்ப்புகளை மாத்திரம் வைத்து கொண்டிருப்பது, எந்த ஒரு முயற்சியும் ஈடுபடாமல் எதிர்பார்ப்புகளை மாத்திரம் வைத்து கொண்டிருப்பது இதற்கு தமன்னி என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, அல் கையசு மந்தான நஃப்ஸஹு ஆமில் அலிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி யாருன்னு சொன்னால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி மறுமைக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமைக்காக அவன் அமல் செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுக்கு பின்னால், வல் ஆஜிஸு மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா. இயலாதவன் யாருன்னு சொன்னால் அவன் யாரென்றால் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய உள்ளத்தில் மனோ இச்சையை பின்பற்றதுக்கு இடம் கொடுத்து போட்டு வத்தமன்னா அலல்லாஹில் அமானி, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்புகளை வெறுமனே வீணான கற்பனையான எதிர்பார்ப்புகளை வச்சு கொண்டிருப்பான். அதாவது எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு எல்லாத்தையுமே அல்லாஹ் சரி செஞ்சிருவான், எல்லாத்தையும் இந்த உலக வாழ்க்கையும் மறுமையும் அல்லாஹ் சரி செஞ்சிருவான் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது இருக்குது. இதுதான் வீணான தமன்னியாக இருக்கின்றது. இது மார்க்கம் எங்களுக்கு தடை செய்திருக்கின்றது. அதே போன்று இந்த ரஜா என்று வரும்போது இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் எல்லா மனிதர்களிடத்திலையும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே இன்றைக்கு நாங்கள் பரவலாக பார்க்குறோம். மனிதர்கள் ஏனைய மனிதர்கள்ட்ட எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க. ஒரு மாணவராக இருந்த ஆசிரியர்கிட்ட அல்லது ஒரு தொழிலாளியாக இருந்த அவருடைய முதலாளிகிட்ட, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதன் தனக்கு மேலுள்ளவனுக்கிட்ட எதிர்பார்ப்புகள் வைக்கிறான். இப்படி ஒவ்வொருவருமாக தங்களுக்கு தேவைப்படக்கூடிய மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த எதிர்பார்ப்புகள் தோல்வியில் தான் முடியுது. இந்த எதிர்பார்ப்புகள் தோல்வியில் தான் முடியுது. எனவே அது ஏமாற்றத்தை தரும்போது அவங்க அதன் மூலமாக கவலைப்படுறாங்க, இன்னும் மனநொந்து போகிறாங்க. எனவே இந்த உலகத்தில் படைப்புக்களிடத்தில் யாரெல்லாம் எதிர்பார்ப்புக்களை வைக்கிறாங்களோ அவங்க பெரும்பாலும் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது. படைப்புக்களிடத்தில் யாரெல்லாம் எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்களோ அவங்க ஏமாறுவாங்க பெரும்பாலும். அது அவங்களை இன்னும் கவலைக்குள்ளாக்கும். எனவே அவங்களை விரக்திக்குள்ளாக்கும். ஆனால் இதற்கு மார்க்கம் எங்களுக்கு காட்டக்கூடிய அழகான வழி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பயப்படாமல் அல்லாஹ்விடத்தில் வைக்கலாம். தன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கலாம், அல்லாஹ்விடத்தில் அதை வைக்கலாம். அது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும். எனவே அவன் ஒரு நாளும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் அவன் வைத்ததன் பின்னால் அவன் ஏமாற்றம் அடைவேனோ என்று பயப்பட தேவையில்லை, அல்லது அவன் விரக்தடைய தேவையில்லை. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்குரிய நேரம் வரும்போது அல்லாஹ் அதனை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லது அதற்கு அந்த நியாமத்துக்கு நாங்கள் அது எங்களுக்கு பொருத்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அதற்கு பதிலாக வேறொரு நியாமத்தை தருவான். எனவே ஒரு மனிதன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக வைப்பதற்கு பொருத்தமானவன் அல்லாஹ் தான் என்ற உண்மையை இந்த விடயம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ரஜா எனப்படக்கூடிய இந்த வணக்கத்தை அவனுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தும் போது அவன் தொடர்ந்து தளராமல் முன்னேறி செல்றதுக்கு அது உதவியாக இருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை தவறான இடத்துல வைக்கிற நேரத்தில் அது அவனை பின்னுக்கு தள்ளுது, அவன்கிட்ட ஏமாற்றத்தை தருது.
ஆனால் அதை சரியான இடத்துல அல்லாஹ்விடத்தில் அவன் அந்த ரஜா வைக்கிற நேரத்தில் அந்த ரஜா என்பது அவனை தொடர்ந்து முன்னேறத்துக்கு தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. இப்படியான பல பலன்கள் இந்த ரஜாவில் இருக்குது. அதே போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக தன்னுடைய எதிர்பார்ப்புகளை வைக்கிற நேரத்தில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக பார்க்குறோம். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னக்கமா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க் வலா உபாலி. நீ என்னுடைய அடியானே, ஆதமுடைய மகனே, நீ என்னை அழைத்து என் மீது எதிர்பார்ப்புகளை வைத்தா என்று சொன்னால் நான் உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுவேன். இப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்விட்ட துவா கேட்குறான், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் வைக்கிற நேரத்தில் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற உண்மையை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்தி காட்டும். அதே மாதிரி ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை வைக்கிற நேரத்தில் எந்த ஒரு நல்ல விஷயமும் வீணாக போகாது என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் நல்ல எதிர்பார்ப்புகளை வைக்கிற நேரத்தில் தான் செய்யக்கூடிய எந்த அமலும் வீணாக போய்விடாது. அல்லாஹ் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் அனைத்திலையும் நான் எதிர்பார்க்கக்கூடிய தருவான் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்குற நேரத்தில் நல்ல அமல்களின் பால் இன்னும் எங்களுக்கு ஆர்வம் வரும். இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்காவது ஒரு உதவியை செய்கிறோம் அல்லது நாங்கள் யாருக்காக ஏதாவது ஒன்று செய்யும்போது நாங்கள் அவர்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஏமாத்தமாக மாற நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து அவருக்கு நாங்கள் அதை செய்ய மாட்டோம், அவருக்கு நாங்கள் பணிவிடை செய்ய மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை வைத்து அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்குற நேரமெல்லாம், அல்லாஹ்விடத்தில் நெருங்குற நேரமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்குறான். எனவே ஒரு மனிதனுக்கு மேலும் மேலும் நல்ல அமல்களில் ஈடுபடுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. எனவே இப்படியான பல விடயங்களை இந்த ரஜா எனப்படக்கூடிய இந்த வணக்கம் உள்ளடக்கி இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த ரஜாவோடு, இந்த எதிர்பார்ப்போடு, அவன் மீது மாத்திரம் எதிர்பார்த்து வைக்கக்கூடிய நல்லடியார்களில் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.